நாய ஓட்டு கேட்க வந்த நாய நல்லவனுக்கு ஓட்டு போடுற கைதானுவேன் நான். எவன் வரானா அவனை செருப்பாலே அடிக்க சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ தண்ணியில் எந்த நாயம் வரல, எனக்கு கொலையே பண்ணி போட்டால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து எவன் செஞ்சு நின்று இருப்பான் சொல்லு? எவனுக்கு வர அந்த தகுதி? வந்தானுங்களா இந்த நாயினா எங்களை பார்த்தானுங்களா? எங்கள் வீட்டு வந்து சைடு பாரு, நான் மெத்த வீட்டில் தான் வாழறேன். ஆனால் என்னோட கீழே இருக்கிறவங்களாம் எவ்வளோ பாதிப்பு. என்னால் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியும்? ஒரு 50 பேருக்கு நான் காப்பாற்றினேன். என்னப்பா இது? ஆனால் அவர் கண்டிப்பாக வரணும். அவருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவன் கொடுத்தா மக்கள் தானே வருவாங்கப்பா. தான் வேற யாரும் கொடுக்கல சார். அதுதான் கொடுக்குறாரு, அதை பாரு சொல்லு. என்ன சொல்லுங்க? ரொம்ப நன்றிப்பா, அவர் கொடுத்தது எங்களுக்கெல்லாம். டோக்கன் இல்லாதவங்களுக்கு டோக்கன் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. அவங்க உள்ள விட நல்லா இருக்கணும். அவரு கண்டுங்களா வந்து ஊர் சொத்தை கொள்ள அடிக்கிறலாம் வரானுங்க ஆட்சிக்கு. அவங்க எல்லாம் வரவே கூடாது. அப்ப புள்ள பேர இந்த மாதிரி ஆளுங்க வந்தா மக்களுக்கு கவனிப்பாங்க. இவங்க எல்லாம் பார்த்தாங்களா? டோக்கனை பத்தியா கட்சிக்காரர்கள் மட்டும் கொடுக்குறாங்க டோக்கனு. சேகர் பாபுக்கிறாரு, அவரு கட்சிக்காரர்கள் மட்டும் டோக்கன் கொடுக்குறாரு. எங்களுக்கெல்லாம் டோக்கனே கொடுக்கல. எவ்வளோ தண்ணியில் பாதிக்கப்பட்டோம். உள்ள வரல தண்ணி வந்துச்சு, வீரா போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, எல்லாம் போச்சு. நான் இந்த மாதிரி புனிவானவங்க நாங்கள் ஓட்டு போட்டு வர யாரையும் வர வைக்க மாட்டோம். இந்த மாதிரி டோக்கனே இல்லை. டோக்கன் இல்லாத எங்களுக்கு குத்தாங்க பாரு. இந்த மாதிரி மனசால வர வச்சா எல்லாமே கவனிப்பாங்க. வெள்ளத்துல நீங்க கூட வந்து கொடுப்பாங்க. இன்னத்துக்கு ஓட்டு போடுறோம். அவங்க தான் வரணும், இவங்க தான் கேளுக்கணும். வேற யாரும் வரக்கூடாது. அப்படி இல்ல, அப்படி சொல்லாதப்பா. இந்த புண்ணியவானுக்கு அதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் பாரு, பார்க்க மாட்டோம். அதெல்லாம் பார்த்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்ப பார்த்தெல்லாம் வெள்ளத்துல இனிமேல் போடுவோம். ஸ்டாலின் தானே? ஆமா ஆமா, கொள்ளாச்ச ஸ்டாலின். அப்ப கொள்ளாச்ச புள்ள கொள்ள அடிக்கிறான், பேர்ல வர விட்டான். அவன் வேற நல்லா கொள்ள அடிக்கிறான். 4000 கோடி செலவு பண்ணுவாரு சென்னைக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. 4000 கோடி 10,000 விஜய் பேசுடி. 6000 ரூபாய் எதுக்குப்பா? எவ்வளவு பொருள் போச்சு தெரியுமா? டிவி, பேனு, பெட் எல்லாம் குழந்தைங்க சர்டிஃபிகேட்லாம் ஒரு ஆக்ஷன் பிடிச்சி அவர் 6000 ரூபாய் கொடுத்து என்ன பொருள் வாங்குவேன்? போட்டா பிடிக்கலாம். நீங்க நல்லா செவரு ஊந்தி தகரெல்லாம் பிஞ்சு வச்சுப்பா. ஆனால் இப்போ எல்லாம் போச்சு, பிச்சு எல்லாம் வாயில. அங்கே வந்து பார்த்தா நல்லா இருக்கும். யாருமே செய்யலை, இது யாருமே பண்ணதில்லை. இன்னைக்கு அவர் வந்து பண்ணிக்கிறது எல்லாருக்கும் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பு பண்ணிக்கிறாரு. அது ஒரு போதுமா? துணியான கோடி அவருக்கு. இனிமேல் அவர் எல்லாத்தையும் வந்துடுவார், பக்காவாக வருவார் அவர். ஓகேவா? குடிக்கிறது சந்தோஷமா இருக்குது. குழந்தை குட்டியோட நல்லா அட்டை வாட்டி இதுவா ஆயிடுவார் எம்எல்ஏவா. நாங்களா? ஐயோ யார் கேக்குற? எதுவும் வசதி இல்லாம இவ்வளோ இதுவா நாங்க இருக்கிறோம். ஆமா, ரொம்ப 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 நிச்சயமா தண்ணி வராது 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 நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு எங்க வராம இருந்துச்சு. சீமான் மட்டும் தான் வந்து பார்த்துருக்காரு. அது என்ன சொல்றீங்க அதை பத்தி? இது கொடுத்து இருக்கிறாங்க மக்களுக்கு. இப்படிலாம் உதவி செஞ்சாங்க தான் இன்னும் நாங்க கஷ்டத்துல கொஞ்சம் வெளியே வர முடியும். ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டோம். குழந்தைகளை சின்ன சின்ன பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எல்லாம் நான் வரல. தண்ணி 5 நாளாக கரண்ட் இல்லாத ஒன்று. குழந்தை குட்டி ஒரு பால் வாங்க 100 ரூபா, 1/2 லிட்டர் பால். அவ்வளோ கஷ்டப்பட்ட தண்ணி, இவ்வளோ தண்ணி நாங்கள் எப்படி எந்த கட்சிக்காரர் வந்து எட்டி பார்க்கல. இந்த இதில் அந்த அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு சீமான். அவர் தான் இதாக இருக்கணும். கவர்மெண்ட் 6000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. தலையை சொல்லிடுறாங்க. அது கொடுத்தா என்னவா? அந்த 6000 மொத்தமா நஷ்டம் எடுக்க நீங்களே சொல்லுங்க. அதான் பேசுவாங்க பாரு. வரும்போது கேள்வி மட்டும் கேட்குறான்னு பாருங்க. அவர் வர சொல்லி சார வண்டி வர சொல்லு. இது முடிஞ்சிட்டோடனே வர சொல்லுங்க. 5ஆம் தெரு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. இது கொடுத்தாங்களே அதுதான் சொல்றேன் சார். இது ஒண்ணு கொடுத்தாரு, அவள் தான் இந்த சார் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு ஓரம் வந்து நட்கூடாது, மொத்தமா வந்து கொடுத்துட்டு எல்லா தெருக்கும் போக முடியாது. ஐயோ, எல்லா தெருக்கும் இல்லை சார். இது வரைக்குமே எந்த கட்சிக்காருமே எங்க தெருவுக்கு வரல. புரியுதா? தப்பா பேசுறேன். அதுதான் போடுறேன் சார். என் ஓட்டு அவருக்கு போடுறேன், கண்டிப்பா போடுறேன். என் ஓட்டு இல்ல, பக்கத்துல ஓட்டு கூட போட சொல்றேன். எங்க 5ஆம் தெருக்கு நான் எதனா செய்ய சொல்லுவேன், நான் போட சொல்றேன். அது நிஜமா சொல்றேன். ஜெயிக்க வைக்கிறான், அவரை போட சொல்லு, செய்ய சொல்லு. ஐயோ, நீங்க அப்படி சொல்லாதீங்க. உன் எதிர்க்க கூட போடுறேன் நான் ஓட்டு வந்து அவருக்கு. எங்க என் ஓட்டு இருக்குதோ அந்த இடத்துல போடுறேன். வாங்கிக்கலாம் போட. என் பொண்ணுக்கு போன வாட்டி என்னத்த சொல்லுது? நானே சொல்லி இப்போ ஓட்டு அதுக்கு போடுன்னு சொன்னேன். போட்டு ஏன் போட சொன்னேன்னு இப்போ
கொடுத்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்குது. யாரும் கொடுக்கல, அவர் வந்து கொடுத்தாரு. இது எவ்வளவு நன்றி, கோடியான கோடி நன்றி. தொகுதியில வேற யாரும் வந்து பார்த்தாங்களா? யாரும் வந்து பார்க்கலப்பா. இருக்கிற உண்மை அதுதான். இதான் ஃபர்ஸ்ட் வாங்குறோம் நாங்க. எங்க வீட்ல எல்லாம் இவ்வளவு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வரல. இடுப்பு அளவுக்கு தண்ணி நின்னுது. யாரும் ஒரு பிரெட் பாக்கெட் கூட ஒண்ணு வந்து கொடுக்கல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் நாங்க நிவாரண பொருளே வாங்குறோம். இந்த 5 நாளா சோறு இல்லாத ஏதோ புண்ணியவான் கொடுத்தாரு. சந்தோஷம். அதே பெரிய பெரிய கவர்மெண்ட் 6000 ரூபாய் உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க. 6000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? காடே இல்ல. நாங்க 6000 கொடுக்குறாரு. வீட்டுல 20000 ரூபாய் பொருள் இன்னும் நாங்க 6000 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சா? வெள்ளம் வருதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே அதுக்கான ப்ரொசீஜராவது எடுத்துருக்கணும். நீங்க வந்ததுக்கு அப்புறமா இது தர அது தரனா முடிஞ்சு போச்சா? இவ்வளவு நாள் பிள்ளைங்க பசியும் பட்டியமா இருந்ததுங்க. ஒரு பால் பாக்கெட் கூட வழி இல்லாம இருந்தோம். நாங்க அங்கங்க 100 ரூபாய் 150 ரூபாய் வித்தாங்க ஒரு பால் பாக்கெட்டுக்கு. எங்க இருந்து போவோம் நாங்க அந்த டைம்ல காசுக்கு? எச்சுனா இருக்கோம் நாங்க. யாரம்மா பார்த்து வரீங்க? எங்க போயிட்டு இருக்கிறாங்க? மற்ற பசங்க மற்ற ஆளுங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? நடிகர்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்க ஓட்டு போட்டா தானே நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து சாப்பிட்றீங்க. சொல்லு, நாங்க ஓட்டு போடலனாக்கா, எந்த ஏழை மக்கள் ஓட்டு போடலனாக்கா வந்து வீடு வீடா வந்தேம்மா நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம் இது செய்யறோம். நாங்க தண்ணியில மிதக்கும் போது யாராவது எதுவாவது வந்து செஞ்சாங்க? இலவசம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. இலவசம் கொடுத்தா இன்னும் இலவசம் கொடுக்குறாங்க எங்களுக்கு. இன்னும் இலவசம் தராங்க. எந்த இலவசமே எங்களுக்கு கொடுக்கலையே. நேர்மைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். நேர்மை இல்லாமல் ஓட்டு போடல. எங்களுக்கு யார் என்னன்னு சொல்லிட்டு நேர்மைக்கோட ஓட்டு போட்டால் எங்களுக்கு இந்த கத்தியாக எங்களுக்கு தண்ணியில் வெள்ளத்தில் எவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகிட்டு இருக்கிறோம். பெட்டு பீர் வாஷிங் மிஷினு எல்லாம் தரையாக ஆயிடுச்சு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள். எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு இந்த 10 ரூபாய் இது வந்து 20 ரூபான்ட்டு விற்கிறாங்க. எங்களால் முடியுமா வாங்குறதுக்கு? பால் கவர் 100 ரூபாய், 80 ரூபாய் கூட கிடையாது. ஒரு பால் கவர் 100 ரூபாய். 100 ரூபாய் எங்களால் கொடுத்து வாங்க முடியும் சொல்லுங்க? இத்தனை இருக்கு. வந்தீங்கன்னா வெள்ளத்தில் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்களா? ஒரு வேளை சோறு போடல. ரொம்ப நன்றிங்க. எதுவுமே பண்ணல. இதுதான் முதல் தடவை எங்களுக்கு வந்தது. இனிமேல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் நல்லா சந்தோஷமா நினைக்கிறோம். இந்த கஷ்டத்துல அவர் கொடுத்ததுதான் இன்னும் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இன்னும் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவர் என்ன செய்யறாரோ பார்த்து கண்டிப்பா அவர் ஆக்கலாம்னா ஆக்கலாம். மக்களை எவ்வளவு ஆதரிக்கிறாங்களோ அவங்களதான் முதலமைச்சரா